2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். சூழ்நிலையை கண்டு பயப்படாத. ஹல்லேலூயா. என்னத்தை கண்டு பயப்படாத? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சூழ்நிலையை கண்டு பயப்படாத. சரி, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளைகளை, அழகா சொல்றாரு. எலிசா தன் வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறான். இஸ்ரவேல் ராஜா அந்த எலியாவின் வார்த்தைகளின்படி அங்க எங்க போகணும் போகக்கூடாது என்பதெல்லாம் கேட்டு 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 செய்தபடினாலே, எலியா சொற்படி செய்தபடினால அவர் தப்பிச்சுட்டே வந்தார். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சீரிய தேசத்தின் ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. என்னடா பிரச்சனை, நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணாலும் அந்த பிளான் எல்லாம் தெரிஞ்சு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்களே, நம்மள யாராவது அவனுக்கு தகவல் சொல்றவன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி அவரு யோசிக்கும் போது ஒருத்தன் சொல்றான். அப்போது என்ன பண்றான் தெரியுமா? ஒரு மனுஷன் சொல்றான், அங்க என்ன தெரியுமா, நீங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், அவங்கிட்ட போ. அந்த ராஜா சொல்றாரு, அந்த ராஜா கிட்ட ஒரு மனுஷன் சொல்றான், அங்கே எருசலேமிலே இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நீர் உன் படுக்க அறையில இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவியோ. அல்லேலூயா. 11ஆம் வசனம் வாசிக்க உங்களுக்கு தெளிவா புரியும். அதுல இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரர் அழைத்து, நம்முடையவர்கள் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவா இருக்கிறவன் யார் என்றான். நீங்கள் அதை எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரில் ஒருவன், அப்படியல்ல என் ஆண்டவனே. கரெக்டா சொல்றாரு பாருங்க. நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாக எலியா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். அல்லேலூயா. ஊழியக்காரர் சொல்றாரு ஒருத்தர், அப்ப அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர்கிட்ட நாங்க யாரும் தகவல் சொல்ல, நீங்க நீங்களும் மனைவியும் இரவு நேரத்துல பகல் நேரத்துல ஏதோ ஒரு நேரத்துல உங்க மனைவியோட பேசுற அந்த காரியங்களை கூட சொல்றதுக்கு ஒரு ஆள் அங்க இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப என்ன தெரியுமா ராஜா, டே முதல்ல அவனை போய் பிடி. முதல்ல என்ன பண்ணு, அவனை பிடிச்சிட்டா இஸ்ரவேலை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு போறான். போன உடனே அவங்க என்ன பண்றதா, விடியறதுக்கு முன்னாடி ரதங்களும் குதிரைகளுமாய் வந்து எலிசாவின் கூடாரத்தை சுற்றி சுத்தி மறைச்சிட்டாங்க, நிக்கிறாங்க. அதிகாலமே எலிசாவின் வேலைக்காரன் எழுந்து வந்து இப்படி வெளியே போய் பார்க்கறான். பத்தாறு அந்த மலைகள் முழுவதும் ரதங்களும் குதிரைகளுமா அவங்க சுற்றி அப்படியே இருக்குது. அவன் பயந்துட்டான். ஐயோ ஆண்டவனே, என்ன ஆக போகுது? அதை மேல் வசனம் வாசிங்க. மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்போது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனை என்ன செய்வோம் என்றான். பாருங்களேன், இதுக்குதான் நீ பயப்படாத. நம்மளுக்கு சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாத. நமக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் ஒண்ணுமே நடக்கலன்னு பயப்படாத. அல்லேலூயா. எதுவுமே நடக்கல இது வரைக்கும் பயப்படாத. அல்லது நமக்கு சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறது, மனுஷர்கள் நமக்கு எதிராக இருக்கிறாங்க, நீ பயப்படாத. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ யாருக்கும் பயப்படாத, கர்த்தருக்கு மட்டும் பயப்படு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கு, ஒரு வார்த்தையின்படி செய்ய பழகு, மற்ற காரியங்களுக்கு பயப்படாத. அப்ப தேவ பிள்ளை கவனி கைவிடுங்க. இங்க சொல்றாரு பாரு, அதற்கு அவன் பயப்படாத. அல்லேலூயா. அவர் அழகா சொல்றாரு பாருங்களேன், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அதே 17ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்போது எலிசா ஒரு ஜெபம் பண்றார் வேலைக்காரனுக்காக. கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இவங்க எல்லாம் பட்டணத்தை சுத்தி இருக்கிறாங்க. இவங்களையும் சுத்தி ஒரு பெரிய டீம் என்ன பண்ணுது இப்போ? அது யார் அனுப்பிச்ச சேனை? கர்த்தர் அனுப்பின சேனை. அல்லேலூயா. உனக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் மனுஷர்கள் சூழ்ச்சி பண்றாங்க, அதை பயப்படாத. ஏன் தெரியுமா? அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். என்ன பண்றாங்க? உங்களை சுத்தி என்ன குதிரை நிக்குது? அவங்களும் குதிரையை தான் வந்துக்கிறாங்க, இவங்களும் குதிரையை தான் வந்துக்கிறாங்க. அவங்க ஜீவனுள்ள உயிருள்ள ஒரு குதிரையோட வந்திருக்கிறாங்க. இவங்க வந்துக்கிற குதிரைக்கு உயிர் இருக்குது. ஆனா எப்படிப்பட்ட குதிரை? அக்கினிமயமான குதிரை. அல்லேலூயா. அந்த குதிரை நெருப்பாவே இருக்குது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுவும் எலிசாவை சுற்றிலும் அந்த மலைகள் முழுவதுமாய் குதிரைகள், ரதங்கள், தேவ தூதர்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறாங்க. குதிரை கிட்ட போய் வாயை திறந்து
அப்படி கணச்சதுனால முடிஞ்சு. ஒரு குதிரை என்ன பண்ணும்? எரிஞ்சே போயிடும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மளை அப்படி பாதுகாக்கிறார். ஆமென். நம்ம ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். நம்ம சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க. முதல்ல சொன்ன எதுவுமே இல்லைனாலும் பயப்படாதீங்க. சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க. எதிர்க்கிறவர்கள் அதிகமா இருக்கிறாங்கன்னு பயப்படாதீங்க. போன வார சிஸ்டர் வந்து ஒரு 10 பேர் லிஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்படியே ஜோம் பண்ணி மொத்த பேருக்கு ஜோம் பண்ணி கீச்சு போட்டு, ஆனா ஜோம் பண்ணுறோம். அந்த 10 பேருக்காக ஜோம் பண்ணி இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனேத்துக்கு நான் அவ்வளவு பேர் யாரா தூக்கி வச்சுன்னு சுமந்து கிடக்கணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவங்க நம்மோட வந்து சமாதானம் ஆவார்கள். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உன் சத்துருக்கள் வந்து உங்ககிட்ட சமாதானம் ஆவார்கள். கையை தட்டி, ஆண்டவரே, நான் உனக்கு விரோதமா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உனக்கு விரோதமாய் செயல்பட்டு உன்னை மன்னிச்சிருங்க சொல்லிய போல வந்து உன் சத்துருக்கள் இச்சையா பேசுவதை அடங்குவார்கள். மலையை சுத்திலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகள் இருக்கிறார். நம்மளை சுத்தி பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனையோட நம்மளையும் பாதுகாக்கிறார். பிரச்சனை நம்ம கிட்ட வராதபடி பாதுகாப்பதற்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களை, அக்னி ஜுவாலையான தூதர்களை, அக்னி ஜுவாலையான ரதங்களும் குதிரைகளையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? அந்த மலைகள் முழுவதும் இருக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆமென், அல்லேலூயா. அது என்ன சொல்றது? அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இப்ப இவன் சொல்றான் எலிசா கிட்ட போய். எலிசா போய் யார் கிட்ட சொல்றாரு? அந்த சிறிய தேசத்தின் ராஜா கிட்ட சொல்றாரு, அந்த படை கிட்ட சொல்றாரு, இது வழியே இல்லை, நான் சொல்றேன், வாங்க, அந்த வழியை வாங்க. எதிரி உன் பின்னாடி வருவான். பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் எதிரி உன் பின்னாடி வருவான். உன் எதிரி நீ சொல்றத கேட்பான். யுவர் எனிமி ஃபாலோ யூ. அல்லேலூயா. உன் எதிரி உன்னை பின்பற்றி நீ சொல்றத கேட்பான். சொல்லுங்க, உன் எதிரி அவனு நீ சொல்றத கேட்பான். இவன் நடந்தது என்ன தெரியுமா? இந்த எலிசா கூட்டு போயிட்டு இஸ்ரவேலின் ராஜா கிட்ட விட்ட உடனே இஸ்ரவேலின் ராஜா என்ன தெரியுமா சொல்றாரு? இவங்கெல்லாம் வெட்டி போட்டுடலாம் அப்படின்றாரு. ஏய், அந்த வேலையை நீ செய்யாத. அல்லேலூயா. அங்க போய் நடுவுல, அதாவது பட்டணத்துக்குள்ள நடுவுல கொண்டு போய் நிறுத்திட்டார். அது வரைக்கும் கண்மயக்கத்தோட அவங்க எல்லாருக்கும் எலிசா ஜெபம் பண்ண, அவங்களுக்கு கண்மயக்கத்தை உண்டாக்க ஆண்டவரே, கண்மயக்கம் வந்துருச்சு, இது வழியெல்லாம் வாங்க, என் கூட வாங்கன்றாங்க. போறாங்க, போய் நடுவுல மாட்டிக்கினாங்க. இப்ப எல்லாம் அவங்க இஸ்ரவேலின் சேனைகள் எல்லாம், ராஜாக்கள் எல்லாம் பட்டயத்தை தூக்கி வெட்டிடலாமான்றாங்க. உடனே சொல்றாங்க, ஒன்னும் செய்யக்கூடாது, சாப்பாடை குத்து அவனை வீட்டுக்கு அனுப்பு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இப்படி யுத்தத்தை செய்வார். அல்லேலூயா. எலிசாவை பிடிக்கலான்னு ஆள் அனுப்பினா எலிசா அவங்கள பிடிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலிசாவை பிடிக்கிறது தானே சீரிய தேசத்தின் ராஜா ஆட்களை அனுப்பினா, ராணுவத்தை அனுப்பினா. இப்போ தேவனுடைய சேனை எலிசாவுக்கு உதவியாக வந்து எலிசா அந்த சேனையை சிறைபிடித்து கொண்டு எங்க போயிட்டாரு? கத்தி சண்டை நடக்கல, ஈட்டி சண்டை நடக்கல, ஒருத்தன் குத்திக்கல, ரத்தம் வரல, காயம் வரல, ஆனா பிடிச்சிட்டாரா இல்லையா? சிறைபிடித்தாரா இல்லையா? ஒரு கையை தட்டி, ஆண்டவரே, உன் எதிரிகள் உனக்கு இப்படிதான் அடங்கும்படி கர்த்தர் செய்வார். பாருங்க, 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4:4. வாசிங்க. பாருங்க, பிள்ளைகளே நீங்கள் தேவனாய் உண்டாயிருந்தீர்கள், அதனால ஜெயித்தீங்க. ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. கிருபா ரீட் பண்ணு இந்தியில வாசியாத. 1 John chapter 4 verse 4. हे बालकों, तुम परमेश्वर के हो और तुमने उन पर जय पाया है, क्योंकि जो तुम में है वह उससे जो संसार में है बड़ा है. ஹல்லேலூயா. உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. படாகே. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, நல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. டேய் கவனிங்க, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், உன்னோடு இருக்கிற ஆவியானவர் பெரியவர், உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். உங்களில் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, நம்ம ஆண்டவர்கிட்ட அது புடுங்க அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. அவன் நமக்கு விரோதமா செயல்படுவான், அவனுக்கு விரோதமா செயல்பட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கையை தட்டி, ஆண்டவரை, ஒருத்தர் தான் விசுவாசத்தோட கையை தட்டுறாங்க. அல்லேலூயா. பாருங்க, சொல்றாருங்க, அந்த வேலைக்காரனுக்கு ஒரு பயம், ஐயோ நம்மளை பிடிக்க வந்துட்டான். எலிசாவுக்கு தெரியும், அவன் கூட்டத்தை விட என் கூட இருக்கிற கூட்டம் பெருசு. அல்லேலூயா. என் கூட சொல்லுங்க, என் கூட இருக்கிறவர் பெரியவர். என்னை பாதுகாக்கிற சேனை நிறைய இருக்கிறாங்க.
தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்னை பாதுகாக்கிறார். சொல்லுங்க, தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்னை பாதுகாக்கிறார். என்னை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார், கேடகமா இருக்கிறார். என்னை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிற பாதுகாவலரா இருக்கிறார். கையை தட்டி ஆண்டவரே. எதுக்கும் பயப்படக்கூடாது. உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். அவர் எப்படிப்பட்டவர்? இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தில் உள்ளவைகளை படைத்தவர், அண்ட சராசங்களை படைத்தவர், அதிலே வெளிச்சத்தை படைத்தவர், இருளை உண்டாக்கினவர், மனிதனை படைத்தவர், இப்படி எல்லாத்தையும் படைக்கிற ஒரு வல்லமையுள்ள தேவன் தான் நீ ஆராதிக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாம் கேட்கும் போது ஆண்டவர் அவனுக்கு கூர்மை காமிக்கிறாரு. அவன் லெவலுக்கு சொல்ல, உனக்கு ஒரு குழந்தை தரும்னு சொல்லவே இல்லை. அவன் லெவலுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கவே இல்லை. அவன் என்னது, எனக்கு பிள்ளை இல்லையாப்பான்னு கேட்கறான். அவன் லெவலுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கல, அவர் லெவலுக்கு காமிக்கிறார். பாருப்பா, நட்சத்திரத்தெல்லாம் பாரு, அதெல்லாம் என்ன முடிஞ்சா எண்ணிக்க, அதோட நிறுத்தல. கடற்கரை திரளான மணல்கள் இருக்குது, அதெல்லாம் என்ன முடியும் எண்ணிக்க. இதான் ஆண்டவர் லெவல். உங்க லெவல் நாம என்ன கேட்போம்? ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, ஆண்டவரே அதை கொடுங்க. நீங்க மிஞ்சி போய் என்னத்தை கேட்பீங்க? அவன் யோசிச்சிருப்பானா, எனக்கு அப்படி ஆகாயத்து நட்சத்திரங்களை போல நிறைய பிள்ளைகள் இருக்குன்னு ஆபிரகாம் ஜெபம் பண்ணி இருப்பானா? இப்ப கூட நம்ம குழந்தை இல்லாதவங்க எப்படி ஜெபம் பண்ணவங்க? எனக்கு ஒரு குழந்தை போதும் ஆண்டவரே, எனக்கு குழந்தையே இல்லை, எனக்கு ஒரே ஒரு குழந்தை போதும், என் வீட்டுல விளையாட ஒரு குழந்தை போதும், என் மலையின்ற பட்டம் நீங்கிறதுக்கு ஒரு குழந்தை போதும், என் அம்மான் கூப்பிடுறதுக்கு அப்பான் கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தை போதும். அது உன் லெவல். அல்லேலூயா. அது பக்கத்துல பார்த்து சொல்லு, அது உங்க லெவலுங்க. எனக்கு ஒரு சின்னதா ஒரு வீடு போதும், கடன் இல்லாமல் இருந்தா போதும். அல்லேலூயா. அது உங்க எண்ணங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிச்சா அவர் அளவுக்கு ஆசீர்வதிப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லு, பக்கத்துல சொல்லு, கர்த்தர் ஆசீர்வதிச்சா அவர் லெவலுக்கு ஒன்னு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை எலிசாவின் வேலைக்காரனுக்கு நான் பக்கத்துல சொந்தக்காரன் தான் என்ன பண்ணிருப்பான்? சொந்தக்காரன் போன் போட்டு கூப்பிட்டுருப்பான். இன்னைக்கு காலகட்டமா இருந்தா என்ன பண்ணிருப்பார்? அப்பா டேய், என்ன பிடிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் வந்துட்டா வாடா இங்க அப்படின்னு கூப்பிட்டுருப்பான். அல்லேலூயா. தன் பலத்தை நம்பாதீங்க, மனுஷரை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புவோம். அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் அனுதினமும் தேவனால் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. உனக்கு தீங்கு செய்ய ஒருவன் உண்மையில் கை போடுவதில்லை. காரணம், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அதை மறந்து போகாதே. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், 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 பெரியவர். ஆமென். பயப்படக்கூடாது. ஆமென். ஐயோ என்னவாகுமோ? பயப்படாத, ஒன்னும் ஆகாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். அடுத்த காரியத்துக்கு நேரா நம்ம கடந்து போகலாம். 3வது ஒரு காரியம்,